ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரளா ட்ரெடிஷ்னல் அப்பம் தான் ரெடி பண்ண போகிறோம். எங்கள் ஊரில் இந்த அப்பத்துக்கு நெய்க்கட்டுன்னு சொல்லுவாங்க. கோழிக்கோடெல்லாம் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டுல அப்பம் இது. காத்தாலே எங்கள் ஊரில் கொஞ்சம் மழை பெய்யுது. அப்பம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இலை வெட்டணும். இலையும் அது அப்பம் கெட்டி வைக்கிற நாரும் வேணும். நமக்கு இலையெல்லாம் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த இலை வாட்டி எடுக்கணும். வாட்டி எடுக்கணும் தான் நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கமெண்டில் எனக்கு எழுதுங்க. 1/4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணலாம். நெய் சூடாகும் போது 5-6 சின்ன வெங்காயம் எண்ணெயில் நல்லோன்னு ஃப்ரை செய்து எடுக்கலாம். சின்ன வெங்காயம் ஃப்ரை ஆகும்போது பேன் மாட்டலாம். அதே பேனில் நெய்யெல்லாம் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் தேங்காய் கொத்து சேர்க்கலாம். தேங்காய் கொத்து நல்லோன்னா கலர் மாதிரி எடுக்கணும். தேங்காய் கொத்து ரெடி ஆயிடுச்சு. பேன்லேருந்து மாற்றலாம். பேனில் 1/4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். 3/4 கப்பு கோதுமை மாவு. கோதுமை மாவு நல்லோன்னா நெய்யில் ஃப்ரை செய்து எடுக்கணும். ஃப்ரை ஆகும்போது நல்ல ஸ்மெல்லும் கலரும் மாறி வரும். கோதுமை மாவு ஃப்ரை ஆகி நல்லா ஸ்மெல்லு வரும்போது இதில் 1/2 கப்பு ஃபைன் அரிப்பொடி சேர்க்கலாம். அரிப்பொடி நல்லோன்னு நமக்கு வறுத்து எடுக்கணும். வறுத்த அரிசி மாவும் கோதுமை மாவும் நமக்கு வேற ஒரு பவுலில் மாற்றலாம். 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். ஒரு நேந்திரப்பழம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த அப்பம் பண்ணும்போது நேந்திரப்பழம் இருந்தால் அதுதான் ஆட் பண்ணோம். அப்போ தான் அப்பத்துக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு நேந்திரப்பழம் கிடைக்கலன்னா நேந்திரப்பழம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாக்கியெல்லாம் இதே போல் செய்தால் போதும். பழம் நெய்யில் நல்லோட ஃப்ரை ஆகும்போது இதில் நமக்கு தேங்காய் ஆட் பண்ணலாம். 1/2 கப்பு தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேங்காயும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கலர்லாம் மாறக்கூடாது. ஃப்ரை ஆகி மட்டும்தான் எடுக்கணும். தேங்காயும் பழம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுவும் நமக்கு மாவில் ஆட் பண்ணலாம். சூடோடு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு சின்ன வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் கொத்து ஆட் பண்ணலாம். இது இப்படியே இருக்கட்டும். நல்லா பழுத்த ஒரு நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன். இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நமக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். அதுபோல் ஃப்ரை பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, நேந்திரப்பழம் இருந்தால் மட்டும் எடுத்தால் போதும், இல்லைன்னா பழம் ஸ்கிப் பண்ணிக்கிங்கன்னு. இந்த ஸ்டெப்புக்கு எந்த பழம் வேணாலும் நமக்கு யூஸ் பண்ணலாம். ரோபஸ்ட் பழம், பச்சை பழம், சின்ன வாழைப்பழம், எந்த பழம் வேணாலும் நமக்கு ஆட் பண்ணலாம். என்கிட்ட நேந்திரப்பழம் இருக்கிறதுனால தான் நான் இந்த பழம் ஆட் பண்ணுறேன். நமக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பழம் அரைக்கும் போது அது கூட 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் ஆட் பண்ணலாம். இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு அச்சு சர்க்கரை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நமக்கு மெல்ட் ஆக்கி எடுக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்து இது மெல்ட் ஆகட்டும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது மாற்றி வைக்கலாம். அரைச்சி வச்ச பழத்தோட டேஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கணும் மாவில் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் நெய், ஒரு பிஞ்சு உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது அப்போ நல்லா சாஃப்டாக வரும். இதெல்லாம் நமக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை ஆட் பண்ணலாம். எல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். நம்ம பேட்ரு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. அப்படி திக்காக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு பகரம் பால் ஆட் பண்ணலாம். இந்த பேட்ரு ரொம்ப திக்காகக்கூடாது. கொஞ்சம் லூஸாக தான் நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பால் பிடிக்காது, தண்ணி தான் வேணும்னா நம்ம சர்க்கரை மெல்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். அந்த ஸ்டெப்பு நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பால் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் பால் ஆட் பண்ணால் போதும். 1/4 கப்பு பால் தான் நான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். பாலோட அளவு சொல்ல மறந்துட்டேன். 1/4 கப்பு பால் நமக்கு கரெக்டாக இருக்கும். பேட்ரு கரெக்டு பாகத்துன்னு கிடச்சிருக்கு. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கேஷ்யூ ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஒரு வாட்டி கூட ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். வாட்டி வச்சுருக்க இலையிலெல்லாம் நமக்கு கொஞ்சம் நெய் தேய்ச்சி கொடுக்கலாம். நெய் தேய்ச்சா ஒரு இலை எடுத்துருக்கோம். இல்லை நம்ம ரெடியாக்கி வச்சேக்கன பேட்ரு கொஞ்சம் வச்சு கொடுக்கலாம். இந்த அப்பம் ஷேப் இருக்காது, ரவுண்டு ஷேப்பில் தான் இருக்கும். நமக்கு ஷேப்பு வேணும்னா நம்ம ரெடி பண்ணிடுறத. ட்ரெடிஷ்னலாக பார்க்கணுன்னா ஷேப் இல்லாமல் ரவுண்டாக தான் இருக்கும். அது நம்ம இலையில இப்படி வச்சேன் கரெக்ட் பண்ணிவிட்டு
மடக்கி கிழி கெட்டுவோம் இல்லையா, அது மாதிரி நமக்கு கெட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும் இந்த அப்பம். இப்படி தான் இருக்கும் இந்த அப்பத்தோட ஷேப்பு. இது போல நமக்கு ரெடி பண்ணி எடுக்கலாம். நம்ம வீட்டிலலாம் செய்யும்போது சாதாரண அடை அப்பம் மாதிரி நமக்கு செய்யலாம். அதுவும் எப்படி நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இலையில கொஞ்சம் பேட்டர் வச்சு கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் மடக்கலாம். சாதாரண நம்ம அடையெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா வீட்டில், அந்த மாதிரி செய்தால் போதும். இந்த மாதிரி கிழி இருக்கிற பேட்டர் ஃபுல்லாக நமக்கு இது போல் செய்து எடுக்கலாம். கிழி போல் ரெடி பண்ணது தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அடை போல் ரெடி பண்ணதும் தனியாக ஒரு ஸ்டீமரில் வச்சுருக்கேன். இது ரெண்டுமே நமக்கு 15 நிமிஷம் வேவிச்சு எடுக்கணும். அப்போ வேணாம் வச்சுட்டு 15 மினிட் ஆகி நமக்கு திறக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் நேரம் சூடு போகிறதுக்கு வைக்கலாம். நம்ம அப்போ கொஞ்சமாக தணுத்துருக்கு, நமக்கு இலையிலேருந்து விடிக்கலாம். நீங்கள் எடுக்கும்போது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் போதும். இது நம்ம கிழி மாதிரி பண்ணி எடுத்தப்போ, கிழி அப்போ இப்படி தான் ஷேப் இருக்கும். ட்ரெடிஷ்னலாக இந்த அப்பம் இப்படி தான் இருக்கும். நமக்கு கடையில் இருந்தெல்லாம் வாங்கும்போது நம்ம வீட்டில் பண்ணதுனால வேறு ஷேப்பில் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இந்த அப்பம் அவ்வளோ டேஸ்ட்டுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா சூடு இருக்குது, அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் எடுக்கும்போது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் போதும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் சொல்லணும்.